அந்த வேள்வி உங்கள் நாட்டிலே பூர்த்தி செய்யலாம் என்று வந்திருக்கிறேன். ஆகையினால் எனக்கு பணியோட வேலை செய்து ஒரு ஆள் வேண்டும். அப்படி என்று கேட்க சுவாமி நான் வர வேண்டுமா அப்படின்னு மகாராஜா கேட்கிறார். அந்த நேரத்திலே அண்ணா நாட்டை பாதுகாக்க நீ வேண்டும், நீ தேவையில்லை யாராக இருக்கின்றார்களா அப்படி என்று கேட்க அந்த 6 வயது சிறுமியா இருக்கின்ற குந்தியானவர் அந்த முனிவரை உற்று நோக்குகிறார். இது என்ன? அந்த குழந்தை சொல்லுதான், சுவாமி நான் வரட்டுமா சுவாமி, உங்களுக்கு தொண்டு வேலை நான் அழகா செய்து முடிக்கிறேன். 6 வயசு குழந்தை. அப்படியா, சரி வா என்று அந்த முனிவர் அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த குழந்தையானது குங்குமம், புஷ்பங்கள், ஜலங்கள் இவையெல்லாம் அனைத்து தட்டாமல் செய்கிறது குழந்தை. முனிவர் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துது. எல்லா பொருளும் ரெடியா இருக்குது. அனைத்து பொருளையும் சேகரம் செய்து வைக்கிறது. ஒவ்வொரு நாட்களாக அந்த குழந்தையானது பணிவிடை செய்து ஓராண்டு காலம் அந்த தியாகமானது பூர்த்தியாகிவிட்டது. அம்மா எத்தனையோ பேர்கள் எனக்கு பணிவிடை வேலைகளை செய்ய வந்து பணிவிடை வேலைகளை செய்ய தெரியாமல் என்னோடு சாபத்தை பெற்று சென்றார்கள். சாபத்தை பெற்று சென்றார்களே தவிர யாரும் லாபத்தை பெற்றவர் யாரும் கிடையாது. ஆனால் சிறிய குழந்தையா இருந்தாலும் எனக்கு பின்தூங்கி முன் எழுந்து பணிவிடை வேலைகளை சீராக செய்ததால் நீ லாபத்தை அடைய போகிறாய். 6 வயசு குழந்தையை பார்த்து பெண் குழந்தை உனக்கு என்ன வர வேண்டும் சின்ன குழந்தை 6 வயசு பெண் குழந்தை முனிவர் கேக்குறாரு. கேக்குப்பா விளையாட்டு போல கேட்கும். அதுதான் கேட்கும். சின்ன குழந்தை அது என்ன கேட்கும்? விளையாட்டு பொருள். ஆனால் அறிவுள்ள பெண் சின்ன குழந்தை இருந்தாலும் அறிவோடு கேக்குது. அந்த முனிவரை பார்த்து, சுவாமி நீங்களாக பார்த்து எதை கொடுத்தாலும் நான் பெற்று செல்கிறேன் சுவாமி அப்படி என்று கேட்க இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஞானத்தால் உற்று பார்க்கிறார். அந்த குழந்தைக்கு எதிர்காலத்திலே திருமணம் நடந்தால் பிள்ளை சந்ததி கிடையாது என்பதை அவர் அறிந்தார். அறிந்தவுடனே குழந்தையை அருகாமையிலே வரவழைத்தார். நாவின் மார்க்கமாக 5 மந்திரங்களை உபதேசிக்கின்றார். அது என்னென்ன மந்திரம் தெரியுமா? 5 மந்திரம். சூரிய மந்திரம் 1, யம மந்திரம் 2, வாயு மந்திரம் 3, தேவ இந்திர மந்திரம் 4, அஸ்வனி பாலர்கள் மந்திரம் 5 மந்திரங்கள். 5 மந்திரங்களை உபதரித்து உடனே மன்னனிடத்திலே குழந்தையை ஒப்படைத்து விட்டார். புரிகிறதா? ஆமாங்க. ஒரு ஆண்டு காலம் கானகத்திலே யாகத்தை துவக்கிக் கொண்டிருந்தால் 7 வயது பூர்த்தியாகி போச்சு. ஆற்றங்கரைக்கு ஜலம் கொண்டு வரலாம் என்று இடையிலே ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றது. அந்த நேரத்திலே அந்த குழந்தையானது குனிந்து ஜலத்தை எடுக்கின்ற நேரத்தில் காலை நேரம் பாலசூரியன் விண்ணிலே இருக்க அந்த தண்ணிலே அவருடைய டாலானது தெரிகிறது. அப்படி அந்த குழந்தையானது அந்த சூரியனை உற்று பார்க்கிறது. விண்ணிலே இருக்கக்கூடிய சூரியன் தண்ணீரிலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த குழந்தை நினைத்த உடனே அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த முனிவர் சொன்ன மந்திரம் ஞாபகம் வந்து விட்டது. அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன ரகத்தை எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்று தெரிவிப்பார்கள். ரொம்ப அவசரப்படுவாங்க. ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இதால என்ன சண்டை வரும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரத்து போய் 3வது வீட்டு போய் சொல்றமே அப்படின்னு அந்த முன்யோசனை கிடையாது. உடனே அவங்களுக்கு சொன்னாதான் ஒரு வேளை சாப்பாடே ஏற்றுக்கும். அது தன்மை போல் அந்த மந்திரமானது ஞாபகம் வந்து அந்த நேரத்திலே வணங்கி ஓம் சூர்யாய நமக என்று அந்த சூரிய மந்திரத்தை உபதேசித்தது. அந்த நேரத்திலே என்ன நடந்தது? அந்த குழந்தை அந்த மந்திரத்தை உபதேசித்த உடனே சூரிய பகவான்
அப்படியே அந்த குழந்தை முன்பாக முனிவர் போல் வந்து நின்றார். அதனால நிற்கிறான். குழந்தாய் குந்தி குந்தி நான் தான் சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படின்னு சொல்றாரு. கத்திருந்த பாரு அந்த குழந்தை திருப்பா வந்துடுச்சு. திருப்பி வருது. சுவாமி, நீங்கள் உங்களை பார்த்தால் முனிவரை போல் தோன்றுகிறது. நான் தான் சூரியன் என்று தெரிவிக்கின்றீர்கள். என்னால் எப்படி நம்ப முடியலையே. நம்ப முடியல. சொன்ன உடனே 1000 கதிரிலே ஒரு கிரகணத்தை அசைத்து காண்பித்தான். எங்கோகிற சூரியன் சூரியன் மணி 12 மணிக்கு ஆமா சித்திரை வைகாசி வெயில்ல ஒரு மணல்ல நடந்து போனா நம்ம பாதம் எப்படி இருக்கு? ஆமாங்க பத்திக்குதுங்க. ஆமா காலை வைக்க முடியாது. ஏதோ தெரியாம உங்க அழைத்து விட்டோம். நீங்க வந்த வழி பார்த்து போங்க சார். வந்துட்டா உங்களை பார்த்துட்டு நீ போயிட்டு வாங்க. அப்படி சொன்ன உடனே பெண் குழந்தாய் வந்து தூர்வாசர் கொடுத்த மந்திரம் இதனுடைய தாற்பயம் என்ன? அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறாரு. என்ன தாற்பயம் தெரியுமா? நானும் இருவரும் சேர வேண்டும். இந்த இடத்திலேயே ஒரு குழந்தை பெற்றெடுக்க குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். நியாயமா நியாயமா என்று கேட்கிறேன். இருக்கிறார். உடனே சமதளத்தை எடுத்தார். அதில் இருக்கும் ஜலத்தை கொஞ்சம் மூடினார். அந்த 7 வயது பெண்ணை தொழித்தார். தெரிந்தார். கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தது. இருவரும் முற்று நோக்கினார்கள். இருசிமண்டம் இரவு கண்ணாடி என்று சொல்லக்கூடிய தலைமுறை மார்பிலே கவசம் காதிலே குண்டலத்தோடு ஒரு பிள்ளையானது குழந்தை பிறந்த உடனே சூரிய பகவான் அந்த குழந்தை எடுத்து பெண் கையிலே கொடுத்து விட்டு பெண்ணே இது நமக்கு குழந்தை பிறந்த குழந்தை தெய்வ அம்சத்தால் பிறந்தவன். இந்த குழந்தையை பத்திரமா பார்த்துக்கொள். நான் சென்று வருகிறேன். நான் இருப்பிடம் செல்கிறேன். சுவாமி இல்லைங்கள். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். வேண்டாம். ஏன் நானோ சின்னஞ்சிறு சிறுமியாக வந்தேன். இந்த குழந்தையோட எடுத்துக்கிட்டு கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து குழந்தை எடுத்துன்னு போனா ஊர் உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் மூளை சத்துக்கு சத்து எல்லாரும் அவங்களுடைய தாய் பேசி அடிபடும். சின்ன குழந்தைய போனாலே எப்ப கிழமை இருக்கும் எப்படி குழந்தை போட்டிருக்கோம் ஊர் மொத்தம் அடிபடும். ஆகையினால் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். முன்பு போலவே என்னை சின்னஞ்சிறு குழந்தையாக 7 வயது சிறுமியாக மாற்றி விடுங்கள் என்று தெரிவித்தார். உடனே கமண்டலத்தை எடுத்தார். ஜலத்தை கையால் ஊற்றினார். பெண் மீது தெளித்தார். அந்த பெண் சின்ன குழந்தையா மாறி சின்ன குழந்தையா போச்சு. இந்த குழந்தை என்ன செய்யுது? என்ன பண்றது? 2 பேருமே மொழிக்கிறாங்க. ஆமா அது 2 பேருமே புரியுறாங்க. ஒரு தங்கமயமான பேதையை எடுத்து வந்தார் சூரிய பகவான். கட்டி வரவேண்டார். என்னுடைய தாயானவள் அணிந்திருந்த சீலையிலே ஒரு பேர்பாதியாக கிழித்து அந்த பேதையிலே வைத்து என்னை எடுத்து அந்த பேதையிலே வைத்து என்ன செய்தார்கள்? யாரோ அந்த பெட்டியை எடுத்து ஓடுகின்ற யமுனா நதியிலே அந்த பெட்டியை விடுறாங்க. என் தாய் பத்தியா பெற்ற பிள்ளை அந்த தாய்னா வெறுப்பாங்களா? என் தாயானவள் பெற்ற தினத்திலே எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார்கள். ஊர் உலகத்திற்காக அஞ்சு பெற்ற குழந்தை அந்த பெட்டியானது அந்த யமுனா நதியிலே அப்படியே தவழ்ந்து தாய் பாதம் தாராட்டுவோம். அந்த பெட்டியிலே நான் சுகமாக அப்படியே அஸ்தினாபுரம் எல்லை துறைமுகத்தின் எல்லை முன்பாக
ஆமா பெட்டியானது அடித்துக் கொண்டு வருகிறது. அடுத்து கொண்டு வருகிறது அந்த நேரத்தில் ஆமா தேர்ப்பாகன்